வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான். அளவு ப்ளவுஸை போட்டு அப்படியே மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணுறது. டேப்பே யூஸ் பண்ணாமல் அப்படியே அளவு ப்ளவுஸை போட்டு நம்ம கட் பண்ணி மெஷர்மெண்ட் எடுத்து ப்ளவுஸ் கட் பண்ண போகிறோம். இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பயும் போல் 1.5 இன்ச்சு எடுத்து நான் கீழே மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு அதில் அளவு ப்ளவுஸ் வந்து நல்லா அயன் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த சுருக்கு எதுவுமே இல்லாமல் நல்லா அயன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து அப்படியே கீழே வந்து போட்டு நம்ம வந்து அகலத்தை வந்து அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணியாச்சு. இது டாட்டுக்கு 1 இன்ச்சு 2 இன்ச்சு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா துணி விடுவோம்ல அது. இப்போ வந்து நான் அடுத்து கழுத்து உயரம் மார்க் பண்ணணும் இல்லையா, நல்லா ஒன்று போல் எடுத்து விட்டுக்கோங்க. இந்த கழுத்து வந்து கரெக்டாக இந்த எட்ஜில் வரணும். எட்ஜில் வர மாதிரிக்கு வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ ஒன்று போல் நல்லா எடுத்து விட்டாச்சு. எடுத்து விட்டுட்டு அப்படியே இந்த ஆம்கோல் ஜாயின் பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்களுக்குள்ள கரெக்டான அளவில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச்சு மேலே தையலுக்கு ஏற்றி மார்க் பண்ணியாச்சு. ஓகேங்களா. இப்போ கழுத்து வந்து அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த கழுத்தோட அகலம் வந்து அப்படியே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இதில் எப்படி இருக்கோ அப்படியே நம்ம இந்த இடத்துல கரெக்டான அளவில் வச்சு மார்க் பண்ணிவிட்டு அப்படியே 1/2 இன்ச்சு நம்ம மேலே ஏற்றி மார்க் பண்ணிடுவோம். மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து கழுத்து வந்து இது விரிஞ்சிருக்கு, அதை வந்து லைட்டாக அப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு லைட்டாக அந்த மாதிரி இழுத்து வச்சிங்கன்னா ஷோல்டர் கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு. ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஷோல்டர் இங்கே ஸ்லீவ் ஜாயின் பண்ணியிருக்காங்களா, அவங்களுக்குள்ள கரெக்டான அளவில் ஒரு மார்க் பண்ணுறோம். அங்கிட்டு தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிடுறோம். ஓகேங்களா. அடுத்து வந்து நம்ம இந்த நெக்கு வச்சு மார்க் பண்ணியிருக்காங்க, அந்த நெக்கில் வந்து கரெக்டான அளவில் மார்க் பண்ணிக்கிறோம். நெக்கில் வந்து கரெக்டான அளவு நம்ம மார்க் பண்ணியாச்சு. அப்படியே தையலுக்கு நம்ம இங்கிட்டு 1/2 இன்ச்சு உள்ள தள்ளி மார்க் பண்ணியாச்சு. இப்போ கரெக்டாக அந்த உயரம் மார்க் பண்ணணும் இல்லையா, நம்ம உயரம் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணியாச்சு. இது எல்லாமே நம்ம கழுத்து எல்லாமே மார்க் பண்ணிட்டோம். அடுத்து வந்து நம்ம ஸ்லீவோட ரவுண்ட் மார்க் பண்ணணும் இல்லையா, ஸ்லீவோட ரவுண்ட் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த ஒரு ஸ்லீவை மட்டும் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இந்த இடத்துலையா இந்த லைட்டாக அந்த ஸ்லீவை மட்டும் இப்படி பிடிச்சி இழுத்திங்கன்னா எல்லாமே ஒன்று போல் வந்துடும். வரவும் கரெக்டான அளவில் இந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே இதை ஒரு விரலால் இதை பிடிச்சிக்கோங்க. இந்த பாட்டை பிடிச்சிட்டு இந்த ஸ்லீவ் இவனுக்குள்ள அட்டாச் பண்ணியிருக்காங்கன்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த ஸ்லீவ் ரவுண்ட் வருது பார்த்தீங்களா, அதை இவனுக்குள்ள ஒரு மார்க் போட்டுருங்க. அதே மாதிரி இந்த ஸ்லீவ் ரவுண்ட் மார்க் போட்டுருங்க. அது மாதிரி இதையும் மார்க் போட்டுருங்க. இப்போ மார்க் போட்டுட்டு அப்படியே இதையும் ஒரு மார்க் போட்டுருங்க. இப்போ மார்க் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம அப்படியே ஃப்ரண்ட்டை இந்த ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இந்த இருக்குது அதை வந்து நம்ம இந்த மாதிரி மார்க் போட்டுடலாம். இது அவங்க அளவு ப்ளவுஸில் உள்ளது. ஓகேங்களா. கழுத்து வந்து அகலம் மார்க் பண்ணாமல் விட்டுட்டோம் இல்லையா, அந்த அகலம் வந்து மார்க் பண்ணுறதுக்கு இந்த இருக்குல்ல ஃப்ரண்ட்டை வந்து நல்லா உள்ள தள்ளி விட்டுட்டு ஃப்ரண்ட்டை உள்ள தள்ளி விட்டுட்டு நம்ம கரெக்டாக மார்க் பண்ணலாம். கரெக்டாக வச்சுட்டு இப்போ இதில் நம்ம வந்து அப்படியே நம்ம இந்த ரவுண்டு வந்து நம்ம அப்படியே வரைஞ்சிடலாம். ப்ளவுஸில் இருக்க ரவுண்டு அப்படியே வரைஞ்சிடும். கரெக்டான அளவில் வரைஞ்சாச்சு. வரைஞ்சிட்டு இப்போ நம்ம வந்து ஷோல்டர் எல்லாம் கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்துடலாம். எடுத்துட்டு இது பூராமே நம்ம கரெக்டான அளவு. இப்போ நம்ம தையலுக்கு எக்ஸ்ட்ரா எல்லா பக்கமும் கொடுக்கணும் இல்லையா, இங்கிட்ட ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கிடுவோம். இங்கிட்ட ஒரு 1/2 இன்ச்சு கொடுத்துட்டு இப்போ இதை வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக ஃபஸ்ட்டு கோடு போட்டுக்கலாம். மார்க் போட்டாச்சு. மேலே தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு நம்ம ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கலாம். இந்த மாதிரி தையலுக்கு மேலே 1/2 இன்ச்சு நம்ம கொடுத்து மார்க் பண்ணிக்கலாம்.
ஓகேங்களா. இப்போ மார்க் பண்ணியாச்சு. இது வந்து கரெக்டான அளவு, இது 1/2 இன்ச்சு தையலுக்கு மேலே ஏற்றி மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ இது ஸ்லீவ் ரவுண்டு கரெக்டான அளவு. இப்போ இதை இங்கிட்டு தையலுக்கு 1/2 இன்ச்சு நம்ம இந்த மாதிரி கொடுத்து வரைஞ்சிடலாம். அது மாதிரி கழுத்துக்கும் இந்த மாதிரி நீங்கள் 1/2 இன்ச்சு உங்களுக்கு கழுத்து கொடுப்பீங்கன்னா அடித்து திருப்பிங்கன்னா 1/2 இன்ச்சு வச்சுக்கோங்க. இல்லை 1 இன்ச்சு 1/4 இன்ச்சு தான் வைப்பீங்கன்னா 1/4 இன்ச்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இப்போ வரைஞ்சாச்சு. ஓகேங்களா. இப்போ இது வரைஞ்சாச்சு. நம்ம கரெக்டாக இது மார்க் பண்ணியாச்சு எல்லாமே. ஓகேவா. இப்போ நம்ம அது போக நம்ம தையலுக்கு ஒரு 2 இன்ச்சு விட்டுருவோம். இப்போ இதை ஸ்ட்ரைட் பண்ணி இதை இந்த மாதிரி நம்ம கிராஸாக போட்டுக்கலாம். ஓகேங்களா. இப்போ வரைஞ்சாச்சு. இப்போ இந்த ஸ்லீவ் நம்ம வரைஞ்சது கரெக்டானு பார்க்கணும். ஓகேங்களா. நான் பாருங்கள், இந்த ஸ்லீவ் அவங்க மார்க் பண்ணியிருக்காங்க இல்லையா, அது இந்த கரெக்டாக இந்த 1/2 இன்ச்சில் இந்த மாதிரி நம்ம தையல் போட்டிருக்காங்களே அதை அப்படியே நம்ம வச்சு பார்த்துட்டு வந்துடலாம். கரெக்டாக வருது நமக்கு. ஓகேங்களா. கரெக்டாக மார்க் பண்ணது கரெக்டாக இருக்குது. நம்ம இனுக்குள்ள வந்து ஒரு அரைக்காத்து போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். அளவு ப்ளவுஸை வச்சு அப்படியே மார்க் பண்ணி கட் பண்ணுறது. நம்ம தையல் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதில் தான் நம்ம கட் பண்ணணும். ஓகேங்களா. கரெக்டான அளவை நம்ம கட் பண்ணிடக்கூடாது. இப்போ கட் பண்ணியாச்சு. இது முடிஞ்சு, பேக் முடிஞ்சு. அது கரெக்டான இடத்துல ஒரு அரைக்காத்து போட்டாச்சு.